Hi, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கால்சியம் நிறைந்த பிரண்டை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிரண்டையை எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். பிரண்டை க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி கையில தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா சில சமயத்துல அரிப்பு கொடுக்கும். அதனால நீங்க தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறது நல்லது. இந்த மாதிரி சைட்ல இருக்கிற 4 பக்கத்துலயும் இருக்கிற நாரை எடுத்துடணும். இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பிரண்டை சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க பிரண்டை, தேங்காய், காஞ்ச மிளகாய் 5, புளி, உளுத்தம்பருப்பு, உப்பு, கடுகுளுந்து, நல்லெண்ணெய். ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு இதை நல்லா செவுக்க வறுத்துடலாம். இப்போ உளுத்தம்பருப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். அடுத்ததா அதே கடாயில் 5 காஞ்ச மிளகாவை போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்து வச்சிருங்க. புளி ஒரு சின்ன பீஸ் போட்டு இதை பொரிச்சு எடுத்துருங்க. அதே கடாயில் நம்ம பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு இது வதங்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கிட்ட பின்னாடி கலர் ஃபுல்லாக மாறிடும். கலர் மாறினதும் நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு இன்ச் இஞ்சியை பொடியாக நறுக்கி இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ மிக்சரில் நம்ம வதக்கி வச்சுருக்க காஞ்ச மிளகாவை முதல்ல சேர்த்துக்கலாம். அடுத்தது தேங்காய், இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க பிரண்டையை இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பின்னாடி பிரண்டை சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சு. கடைசியாக நம்ம வதக்கி வச்சிருக்க உளுத்தம்பருப்பை சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு எடுத்து நம்ம பிரண்டை சட்னியில் இதை ஊற்றிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பிரண்டை சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.